அதோட வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆங்காங்கே மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதி, தமிழ்நாட்டில் பல பகுதியில் அடிக்கடி இரவில் மின்தடை ஏற்படுது. இதனால் மக்கள் இரவில் தூங்க முடியாமல் அந்த இரவிலேயே போராட்டம் நடைபெறுகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்த செய்தி தான். இன்றைக்கு தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் தான். அதற்கு பல்வேறு சாக்கு போக்கெல்லாம் சொன்னாங்க. ஃபீஸ் கேரியில் திருட்டு போனதுனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதாக சொன்னாங்க. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அணில் அந்த லைனில் ஓடுனதுனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ புதிய கண்டுபிடிப்பாக ஃபீஸ் கேரி திருட்டு போனதுனால தான் இந்த மின்தடை ஏற்படுதா சொல்கிறாங்க. ஆக தமிழ்நாடு முழுவதுமாக ஃபீஸ் கேரி திருட்டு போகுது. ஆக இதை சரியான முறையிலே நிர்வாக கோளாறின் காரணமாக மின்தடை ஏற்படுகிறது. இன்றைக்கு தேவையான மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு தடையெல்லாம் மின்சாரத்தை வழங்கணும். அதற்கு பிறகு வெவ்வேறு காரணத்தை சொல்லி இன்றைக்கு மக்களை சமாதானப்படுத்த முற்படுகிறார்கள். இன்றைக்கு சென்னை மாநகரம், சென்னை சுற்றியுள்ள புறநகர பகுதியில் மின்வெட்டால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே அரசு எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வளோ மின்சாரம் மக்கள் பயன்படுத்துகின்றார்கள், இடைவெளி எவ்வளோ இருக்குது, அதை கொள்முதல் செஞ்சு உடனடியாக தடையில்லா மின்சாரத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும். அதோட நேற்றைய தினம் நிதிநிலை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்ட்ரீம் பட்ஜெட் ஒன்று வெளியிட்டாங்க, தாக்கல் பண்ணாங்க சட்டமன்றம். அதில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிட்டாங்களோ அந்த விவரத்தை தான் 2 நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக செய்தியில் வெளியிட்டார். அது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நெட்டில் போய் பார்த்தாவே என்னென்ன விவரம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆக இன்றைக்கு தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாகவும் 2,47,000 கோடி மின்சாரத்தில் கடன் இருப்பதாகவும் போக்குவரத்து துறையில் 72,000 கோடி கடன் இருப்பதாகவும் இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறையில் 7,700 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் பொது விநியோக திட்டத்தில் 27,000 கோடி கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே இன்றைய பட்ஜெட்டில் இருக்கிறது தான். இதையெல்லாம் தெரிஞ்சு தானே உங்களுடைய தலைவர் சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆக இதையெல்லாம் சரி செய்த பிறகுதான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆக இவர்கள் அறிவித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது என்பதுதான் இதில் பொருள். அதுக்காகத்தான் நான் வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிட்டார் என்று கருதுகிறேன். ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது பல பொதுக்கூட்டத்தில் தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கடன் இருந்து தான் தெரிஞ்சு தான் நான் குறிப்பிட்ட புதிய அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. அதன் அறிவிப்பின் மூலமாக தான் உங்களுடைய வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களித்து உங்களை ஆட்சியில் அமர செய்திருக்கின்றார்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் பல திட்டத்தை இந்த ஆளுநர் வகையில் பார்க்கப்படுகிறது. குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். எனக்கு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் அணைகள்லாம் தூர் வாராமல் அது தூர் வாரணும். இப்போ 18,000 ஏரிகள் தூர் வாரப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல் தொழில்துறையில் புதிய தொழில் தொடங்குகளுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டாந்தோம். அதைத்தான் இவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.